இங்க இந்த பொண்ணு குப்பை பொறுக்கிற வேலை பாக்குறா. அப்ப அவளுக்கு ஒரு யூனிஃபார்ம் கிடைக்குது. அந்த யூனிஃபார்ம் சந்தோஷமா எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட காட்டுறா. அம்மா, நான் ஸ்கூலுக்கு போறேன், நல்லபடியா படிச்சு நிறைய சம்பாரிச்சு வீடு எல்லாம் கட்டுறேன், உன்ன அந்த வீட்டுல சந்தோஷமா பாத்துக்கிறேம்மா, நான் நல்லா படிச்சா குப்பை பொறுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றா. அந்த நேரமா பார்த்து அவங்க அப்பக்காரங்க வந்துடுறான். அவன் ஒரு குடிகாரனா இருக்கான். அவன் அந்த பொண்ணு கிட்ட வந்து, உனக்கு படிக்கணுமா, போய் ஒழுங்கா குப்பையை பொறுக்கிற வேலையை பாருன்னு சொல்லி இந்த பொண்ணை விரட்டி விடுறான். இந்த பொண்ணு ஸ்கூல் பக்கமா போய் அந்த ஸ்கூல்ல பசங்க விளையாடுறதெல்லாம் தூரமா பாத்துட்டு இருக்கா. இப்ப நைட் அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் துவச்சு வீட்டுல இருக்க பாத்திரத்தை வச்சு அந்த ட்ரெஸ் அழகா அயன் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போட்டுட்டு போறா. அப்ப அங்க இருக்க பசங்க எல்லாம் பாத்துக்கிட்டே ஒரு கிளாஸ்க்குள்ள போயிடுறா. அங்க இருக்க டீச்சர், நீ என்ன புதுசா வந்திருக்கியாமா, நீ எந்த கிளாஸ்ன்னு கேக்குறாங்க. உடனே இந்த பொண்ணு அந்த டீச்சர் கிட்ட, டீச்சர் நான் இந்த ஸ்கூலே கிடையாது, ஆனா எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன இந்த ஸ்கூல்ல சேர்த்துப்பீங்களான்னு கேக்குறாங்க. உடனே அந்த டீச்சர் என்ன பண்ணன்னு தெரியாம செக்யூரிட்டியை கூப்பிட்டு அந்த பொண்ணை வெளில அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு வரா. நைட்டு ஃபுல்லா நடந்தே நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் வேலையா அந்த யூனிஃபார்ம் எடுத்துட்டு போய் எங்க பொறுக்கினாலும் அங்கேயே தூக்கி போடுறா. இப்ப அதே இடத்துல இன்னொரு பொண்ணு குப்பை பொறுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த யூனிஃபார்ம் கிடைக்குது. இப்ப அவளும் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போறா.